நிகழ்கின்ற எல்லா வல்லுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரின் மேலான தலைவர் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம குடும்பத்தார்கள் சகாபா பெருமக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது வென்றென்றும் உண்டாவதாக. இந்திய இஸ்லாமியர்களின் தாய் திருச்சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை நிலையமாக இருக்கக்கூடிய காயிதே மில்லத் பன்சலில் நம் தாய் திருநாடு இந்தியாவினுடைய 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டினுடைய ஒவ்வொரு தேசிய கொடி ஏற்றப்பட்டு விழாவை கடந்த காலங்களிலே நடத்தியது போல மகிழ்ச்சி பொங்க உறுதிமொழி ஏற்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாநில பொருளாளர் அறுவை எண்ணன் எம்எஸ்ஏ ஷாஜஹான் அவர்களே, மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் பெருந்தகை சேமு முகமது அலி அவர்களே, கௌரவ ஆலோசகர் மௌலானா மொய்தீன் மதனி ஹசரத் அவர்களே, மாநில துணைச் செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் KM நிஜாமுதீன் அவர்களே, துணைச் செயலாளர் ஆப்பனூர் ஜஃபருல்லா அவர்களே, தலைமை நிலைய பாடகர் ஷேக் மதார் ஆபிரி அவர்களே, விவசாயிகளுடைய மாநில பொதுச் செயலாளர் அஜ்மீர் காஜா அவர்களே, மகளிர் அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஐஷா அவர்களே, பொருளாளர் AM ஜெய்தூர் அவர்களே, மாநில செயலாளர் ஐஷா மாலிக் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மண்டல ஒருங்கிணைப்பு செயலாளர் சபீர் பேகம் அவர்களே, அத்தாயி கல்வி குடும்பத்தினுடைய மாணவர் கண்மணிகளே, கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் AH இஸ்மாயில் அவர்களே, செயலாளர் கோதர்ஷா அவர்களே, வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் கமுதி சம்சுதீன் அவர்களே, தென் சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் மடுவை பீர் முகமது அவர்களே, SDயினுடைய பக்தர் அணியினுடைய மாநில செயலாளர் சேப்பாக்கம் ஆலம்கான் அவர்களே, நத்தம் ஜஹாங்கீர் அவர்களே மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய குடும்பத்தினர்களே, அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் நமது தலைமை நிலையத்திலே சுதந்திர தின விழாவையும் குடியரசு தின விழாவையும் முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி, முன்னேற்றத்திற்காக வேண்டி, அரசமைப்பு சட்டம் உருவாகுவதற்காக வேண்டி இந்திய முஸ்லீம்கள், குறிப்பாக இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய மாபெரும் தலைவர்கள் எல்லாம் என்னென்ன பணிகளை ஆற்றிருக்கின்றார்கள் என்பதை நினைவு கூர்ந்து மீண்டும் உறுதியேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இன்று 77வது குடியரசு தின விழாவும் தலைவர் அவர்கள் வருகை தந்து கொடியேற்றுவதாக இருந்தது. தலைவர் தென் மாவட்டங்களுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நாளை கும்பகோணத்திலே நாளை முன்தினம் மறுதினம் நடக்கக்கூடிய மஹல்லா ஜமாத்தினுடைய பணிகளிலே அங்கு இருக்க வேண்டிய காரணத்தினாலே தலைவர் அவர்கள் வருகை தர முடியவில்லை. அருமையான சகோதரர்களே, இந்தியா என்ற ஒரு நாடு உருவாகுவதற்கு முன்பாக பல்வேறு சமஸ்தானங்களாக இருந்த இந்த நாட்டிலே இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்லீம் லீக்கினுடைய மாபெரும் தலைவர்கள் ஒருங்கிணைந்த இந்திய பகுதிகளிலே மிகப்பெரிய தியாகங்களை செய்தார்கள். கொடுஞ்செயலுக்கு ஆங்கிலேயர்களால் ஆளாக்கப்பட்டு பல பேர் இன்னுயிரை ஈர்த்தார்கள். அப்படியெல்லாம் நடைபெற்று இறுதியாக இந்தியா பூரண சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்லீம் லீக்கினுடைய மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் பிறகுதான் காங்கிரஸ் கட்சியிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
பல்வேறு போராட்டங்களுக்கு நிறைவாக சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்போது அதிலே ஆங்கிலேயர்களோடு ஒப்பந்தம் செய்தவர்களிலே 3 பேர், அந்த 3 பேருமே முஸ்லீம்கள் தான். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அன்றைய மௌலானா அபுல் கலாம் ஆசாத், முஸ்லீம் லீக்கின் சார்பாக காயிதே ஆசம் முகமது அலி ஜின்னா, பல்வேறு சமஸ்தானங்களாக இருந்த தனி ஆளுமைக்குட்பட்ட அந்த நவாப்களின் சார்பாக போபாலை சேர்ந்த ஒரு நவாப், இப்படி 3 முஸ்லீம்கள் தான் நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி கையொப்பம் பெற்றவர்கள். ஆனால் இன்று நம்மளுடைய நிலைமை என்ன? நாட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதவர் போல, நாம் எல்லாம் மந்திரியை போல இன்றைய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து தவறான பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே கூட பாரத பிரதமர் அவர்கள் குஜராத்திலே ஒரு கோயிலினுடைய விழாவிலே பங்கேற்கும் போது கூட துவேஷமான கருத்துக்களை சொல்லி நமக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களை போன்ற ஒரு பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள். வரலாற்று ஆவணங்களிலே பல்வேறு நிகழ்வுகளிலே அடையாளங்களாக நம் தியாகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த தியாகங்களை எல்லாம் இளைய தலைமுறைகள் அறிய வேண்டும். அந்த தியாகங்களை உணர்ந்து நாமும் அதுபோன்று செயல்படுவதற்கு உறுதியேற்க வேண்டும். மற்றவர்களுக்கும் அந்த நம் தியாகங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய பணிகளிலே நாம் ஈடுபட வேண்டும். இப்படி செய்தால்தான் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா தவறான பிரச்சாரங்களையும் முறியடிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்திய நாடு விடுதலை பெறுவதற்காக வேண்டி மாபெரும் தியாகம் செய்த பெருமக்கள் இந்திய முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய மாபெரும் தலைவர்கள். இந்தியா என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்ட பொழுது எப்படி இந்தியா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அரசமைப்பு சட்டம் உருவாகுவதற்கு அடித்தளமிட்டவர்கள் நாங்கள் தான். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டத்தினுடைய தந்தை மாமேதை B.R. அம்பேத்கர் அவர்களை பெருமையாக எல்லோரும் பேசுகின்றோம். ஆனால் அந்த அவைக்கு, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய அவைக்கு அவர் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பாம்பேயை சேர்ந்த B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு உயர் சாதியினர்கள் இடமளிக்கவில்லை. அன்றைய காலகட்டத்திலே, அன்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்த வங்கத்தில் இருந்த முஸ்லீம் லீக்கினுடைய எம்எல்ஏக்களுடைய தயவால் B.R. அம்பேத்கர் பாம்பேயை சேர்ந்தவர் மேற்கு வங்க முஸ்லீம் லீக்கினுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவோடு மேலவைக்கு அனுப்பப்பட்டார். அதன் காரணமாக அரசமைப்பு சட்டம் உருவாகுவதற்கு அவர்தான் தந்தை என்று போட்டக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான பங்கு வைத்தவர்கள், அங்கம் வைத்தவர்கள் முஸ்லீம் லீக்கினுடைய இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அரசமைப்பு சட்டத்திலே பல்வேறு விவாதங்கள், முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வாழ்வுரிமைகள், நம்மளுடைய தாய்மொழி தமிழுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொன்னவர்கள் நம்முடைய பிதாமகன் கண்ணியத்துக்குரிய காரணம். போக்கர்ஸா இவர்களும் முஸ்லீம் லீக்கினுடைய உறுப்பினர்களும் தான் மிகப்பெரிய பங்களிப்பை எல்லாம் செய்திருக்கிறார்கள். நாட்டினுடைய உருவாக்கத்திலும் இப்படி நம்மளுடைய பங்களிப்பு. நாடு உருவாகிய பிறகு 27 ஆண்டு காலத்திலே பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கின்றோம். நாட்டுக்காக வேண்டி பல பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார். ஹவீல்தார் அப்துல் ஹமீத் கான் என்ற ஒரு மாபெரும் வீரர், உத்தரப்பிரதேச மீரட்டை சேர்ந்தவர். இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும் பொழுது பாகிஸ்தானுடைய ராணுவம் வலுவாக இருந்தது. அதை எப்படி முறியடிப்பது என்பதை எல்லோரும் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்திலே ஹவீல்தார் அப்துல் ஹமீத் கான் தன்னுடைய உடல் முழுவதிலும் பேட்டன் தாக்குகளை வெட்டிக் கொண்டு, வெடி மருந்துகளை உடல் ஆயுதமாக அணிந்து கொண்டு பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு எதிரே சென்று அதை முறியடித்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டவர் ஹவீல்தார் அப்துல் ஹமீத் கான். இப்படி பல்வேறு தியாகங்களை செய்திருக்கக்கூடிய நம் சமுதாயம் தொடர்ந்து அந்த பணிகளிலே செல்ல வேண்டும். முஸ்லீம் லீக் சொல்லக்கூடிய அரசியல் பாதைகளை சென்றால்தான் சமுதாயத்திற்கு மான மரியாதை, நாம் கண்ணியத்தோடு இந்த நாட்டிலே வாழ முடியும். ஒற்றுமை ஒற்றுமை என்று பேசக்கூடியவர்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட வேண்டும். ஒரு இயக்கத்திற்கு கீழே வர வேண்டும். ஒற்றுமை என்று சொல்லி 10-20 இயக்கங்களை இணைப்பதிலே ஒற்றுமை இல்லை.
இயக்கங்களின் மூலமாக சமூக பணிகளை ஆற்றுங்கள். ஆனால் அரசியல் ரீதியாக வலிமையாக இருந்தால்தான் நாம் கண்ணியமாக வாழ முடியும். ஒற்றுமையாக இருந்தால்தான் நம்மளுடைய வாக்குக்கு மரியாதை இருக்கின்றது. கேரளாவிலே காகிதத்தை சொல்லி கேட்டதனால நீங்க எவ்வளவு கண்ணியமா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே ஓரளவுக்கு நாம் கண்ணியமா இருக்கின்றோம். அதே நேரத்தில் அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய வட மாநிலங்களிலே முஸ்லீம்கள் என்ற அடையாளத்தோடு வாழ முடியவில்லை. முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலுக்கு உள்ளே காவல்துறையினுடைய அதிகாரிகள் சென்று அட்டூழியம் செய்கின்றார்கள், தொழுகக்கூடாது என்று தடுக்கின்றார்கள். இப்படியெல்லாம் கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீம் சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். முஸ்லீம் லீகிலே ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். முஸ்லீம் லீகிலே ஒன்றுபட்டு இருந்தால்தான் இந்த சமூகத்திற்கு விபச்சம் ஏற்படும். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இயற்கையான கட்டமைப்பாக இருக்கக்கூடிய முகல்லா ஜமாத், பள்ளிவாசலை மையமாக கொண்ட முகல்லா ஜமாத், எந்த இயக்கங்களும் அதை பற்றி பேசுவதே இல்லை. முஸ்லீம் சமுதாயத்தினுடைய இயற்கையான அமைப்புங்கிறது பள்ளிவாசலை மையமாக கொண்ட முகல்லா ஜமாத் என்று நாம மட்டும்தான் சொல்கின்றோம். முஸ்லீம் லீகா இயற்கையான ஜமாத் நாம் சொல்லல. பள்ளிவாசலை மையமாக கொண்டவர் முகல்லா ஜமாத்துகள் தான் இயற்கையான கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை பலம் பொருந்தியதாக ஆக்க வேண்டும். அதை தன்னிறைப்பட்டதாக ஆக்க வேண்டும். அப்படி உருவாகும் பொழுது நம்மால் மற்றவர்கள் யாரும் நம் சமுதாயத்திற்கு அநீதிகளை இழைக்க முடியாது. அதை உணர்த்தக்கூடிய வகையில் தான் 1984 ஆண்டு முதல் முகல்லா ஜமாத் மாநாடுகளை நடத்தி முன்மாதிரி முகல்லா ஜமாத் விருதுகளை நடத்தி வருகின்றோம். அந்த வரிசையிலே வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி கும்பகோணத்திலே முகல்லா ஜமாத்துடைய மாநில 6வது மாநாடு நடக்க இருக்கின்றது. பல்வேறு முகல்லா ஜமாத்துகளுக்கு விருதுகளை வழங்குகின்றோம். இயக்கத்திற்காக வேண்டி 50 வருடத்துக்கு 60 வருடத்துக்கு மேலாக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட தியாக சம்பளங்களுக்கு காகித விருதுகளை வழங்க இருக்கின்றோம். மார்க்க அறிஞர்களுடைய பெயரிலே முன்னுதாரணமான விருதுகளை வழங்க இருக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வருகை தந்து சமுதாயத்தினுடைய முக்கியமான கோரிக்கைகளை அங்கே அறிவிப்பு செய்ய இருக்கின்றார்கள். நம்முடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் முனிவர் மில்லத் பேராசிரியர் பிறந்தகை அவருடைய தலைமையிலே மிக விமர்சையாக சிறப்போடு நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய 9 மாவட்டங்களினுடைய நிர்வாகிகளும் திரளாக வருகை தர வேண்டும். சமுதாயத்தினுடைய வாழ்வுக்காக வேண்டி மாநாடு வேற எதுக்காக வேண்டி நடத்தல. சமுதாயத்தினுடைய வாழ்வுக்காக நடக்கக்கூடிய மாநாடு எஞ்சிருக்குது ஒரு நாள் தான். எனவே அதிகமான வாகனங்களில் நீங்கள் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இந்திய நாட்டினுடைய 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவர்களையும் தலைமை நிலையத்தின் சார்பாக வருக வருக என மகிழ்வோடு வரவேற்று அமைகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நம்முடைய மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் பிறந்தகை ஷேக் முகமது சாஹிப் அவர்கள் உரையாற்றுவார்கள். அவர்கள் சார்பாக ஒருவர், அதன் பிறகு நிறைவாக நம்மளுடைய மாநில பொருளாளர் அவர்கள் உரையாற்றி நன்றியோடு மிக சிறப்போடும் சீரோடும் கொடியேற்று நிகழ்வு நிகழ்ந்து முடித்திருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய சிறப்பை பற்றியும் ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்த ஆற்றல் மிகு நமது பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அபூபக்கர் சாஹிப் அர்ப்பணிப்பு உழைப்புக்காக காயிதே மில்லத் விருதை பெற இருக்கிற நம்முடைய தாய் சபையின் மாநில பொருளாளர் அருமைமிகு சகோதரர் ஷாஜகான் சாஹிப் அவர்களே, மாநில செயலாளர்களே, மகளிரணி பொறுப்பாளர்களே, நம்முடைய தாய் சபையை சார்ந்த நம்முடைய குடும்பத்தினரே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பினை காணிக்கையாக்குகிறோம். தெளிவாக
நம்முடைய பொதுச் செயலாளர் பேசிய பிறகு நாமும் அதை தொடர்ந்து பேசுவது சிறப்பல்ல என்பதனால் ஒன்றினை மட்டும் உங்களுக்கு சொல்ல விழைக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காகவும் குடியரசிற்காகவும் அரும்பாடுபட்ட மக்களிலே நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கு இணையாக எந்த ஒரு சமுதாயமும் கிடையாது. நாம் பாடுபட்டதைப் போல எந்த ஒரு சமுதாயமும் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காகவோ அல்லது குடியரசிற்காகவோ பாடுபட்டது கிடையாது. ஆகவே இந்த இந்திய திருமணத்தினுடைய உரிமையாளர்கள் நாம் தான், சொந்தக்காரர்கள் நாம் தான், இந்த மண்ணிற்கு பாக்கியதைப்பட்டவர்கள் நாம் தான். அப்படிப்பட்ட நாம் இன்றைக்கு எத்தகைய நிலையிலே இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கிற போது நாம் ஏமாற்றம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. வியந்து போவதற்கு கூட இதிலே ஒற்றுமில்லை. காரணம், தேச தந்தையாக கருதப்படுகிற காந்தியுடைய பெயரையே மாற்றுகிற, காந்தியையே இந்த நாட்டிலே அவருடைய பெயரே இல்லாமல் போய்விட வேண்டும் என்று வரலாற்று திரிவுகளையே செய்து கொண்டிருக்கிற, யார் இந்த தேச தந்தை என்று அழைக்கப்படுகிறாரோ அவரை கொண்டு குவித்தவரையே ஆண்டுதோறும் மாலை சூடி வணக்கம் செலுத்தி மரியாதை செய்கிறார்களோ, அப்படி கொண்டு குவித்தவர்களை இந்த நாட்டிற்கு விடுதலை வேண்டாம் என்று கூறியவர்களையே இந்த நாட்டினுடைய தேசபக்தர்களாக தியாகிகளாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நாம் முஸ்லிம்களை அவர்கள் அந்நியப்படுத்த நினைப்பது பெரிய விஷயங்கள். ஆனால் நாம் அந்நியர்கள் அல்ல, இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை நாம் நிலைநிறுத்துவதற்கு பாடுபடுவதற்கு, இன்னும் சொல்ல போனால் சரியான வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாவது சுதந்திர போருக்கு தயாராக இருக்க வேண்டியவர்கள் முஸ்லிம்கள் தான். என்றைக்கு அன்றைக்கு இந்திய மண்ணுடைய விடுதலைக்காக முஸ்லிம்கள் போராடுகிறார்களோ அந்த போராட்டத்தை மீண்டும் இந்த மண்ணிலே எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன். ஆகவே இந்த மண்ணின் ஒவ்வொரு துணியும் நம்முடையது. இந்த மண்ணிற்காக உயிரை நீத்தவர்கள், இந்த மண்ணிற்காக இந்த நாட்டை உருவாக்குவதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள் நாம். ஆகவே மீண்டும் இந்த மண்ணிலே சாதி சமய சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு திருநாள், இந்த இந்திய திருநாள் என்பதை மெய்ப்பிப்பதற்காக மீண்டும் களத்திலே இறங்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. அத்தகைய சூழலிலேதான் நம்முடைய ஒற்றுமையை வலிமைப்படுத்தி, நம்முடைய எண்ணங்களை கூறாக்கி, நம்முடைய சிந்தனைகளை வளப்படுத்தி, நம்முடைய பேச்சுக்களையும் செயல்களையும் நம்முடைய இலக்கை நோக்கி விரைந்து செலுத்த வேண்டிய காலகட்டாயத்திற்கு நம்முடைய தாய் சபை வந்திருக்கிறது என்பதனால்தான் ஆண்டுதோறும் நாம் இந்த ஜமாத் மஹல்லா ஒருங்கிணைப்பு மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநில மாநாடுகள், அதுவும் இந்த காலத்தில் மிக முக்கியமான மாநாடாக அமைந்திருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் கும்பகோணத்தில் நடக்க இருக்கிற மாநாடு அமைய இருக்கிறது. ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, இரண்டாவது சுதந்திர போருக்கு தயாராக வேண்டும். இந்த மண்ணிற்காக, இந்த மண்ணின் விடுதலைக்காக, இந்த மண்ணினுடைய வேற்றுமை ஒற்றுமை என்கிற சித்தாந்தம் காப்பாற்றப்படுவதற்காக, இந்த நாட்டினுடைய பன்மொழி கலாச்சாரமும் பலவிதமான நாகரிகமும் பண்பாடுகளும் மரபுகளும் நிறைந்த இந்த நாட்டினுடைய சிறப்பை காப்பாற்றுவதற்காக தயாராகுங்கள் என்று அழைத்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஐசா அல்ஹம்துலில்லாஹ். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய
77வது குடியரசு தின விழா மிக நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது மதிப்பிற்குரிய அண்ணன் மாநில பொதுச் செயலாளர் அவுபக்கர் சார் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் அண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் அனைத்து கொஞ்சம் இப்படி வந்துருங்க. எனக்கு தொண்டை பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு 3 பாயிண்ட் பேசி முடிச்சேங்க. வேற்று கிரக வாசிகள் என்று சித்தரிக்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. வேற்று கிரக வாசிகள் என்று சித்தரிக்கக்கூடிய நம்மை சித்தரிக்கக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கின்றது. அந்த கூட்டத்திற்கு ஒரு எச்சரிக்கை விடுப்பதற்காகவே நான் சொல்வது என்னவென்றால், நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். நடக்க இருக்கக்கூடிய மொஹல்லா ஜமாத் மாநாடு என்பது மொஹல்லாவிற்கான ஜமாத்துகளை உருவாக்கக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய மாநாடாக மட்டுமல்லாமல் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மாநாடு. அந்த இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த சமுதாய மாநாட்டில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட மட்டும் போதாது. 2026 நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலிலும் நாம் ஒற்றுமையை நிரூபிக்க வேண்டும். திமுக ஆட்சி மலர்ந்தால் மட்டுமே நம்மால் தமிழகத்தில் பொறுத்தவரை சுதந்திரமாக இருக்க முடியும். ஏனென்றால் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேறொரு கூட்டணியில ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்காங்க. யார் நம்மை வேற்றுகிரகவாசிகள் இந்த மண்ணில் சேர்ந்தவர்கள் அல்ல என்று கூறுகிறார்களோ அவர்களோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டு ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம தெளிவா இருக்கணும். எந்த கூட்டணியோட நம்ம இருக்கணும், எப்படி ஒற்றுமையோடு இருக்கணும். அண்ணன் அபூபக்கர் சார் சொல்லும் போது சொன்னார்கள், பல சமுதாய நம்முடைய ஒரு சமுதாயத்தில் பல அணிகளாக இருக்கக்கூடாது, அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. அனைவரும் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு. ஆக அனைவரும் ஒன்றுபடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ், இந்த நன்னாளில் அதிகமாக குடியரசு தின விழாக்களிலும் சரி, சுதந்திர தின விழாக்களிலும் சரி, இளைஞர் அணி, MSF போன்ற அணிகளில் இருந்து நிறைய பேர் பங்கேற்று தன்னை தாய்ச்சபையோடு இணைத்துக் கொள்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த முறை நம்முடைய அத்தாய் அரபிக் காலேஜினுடைய ஒரு ஒருங்கிணைப்பாளர் ரஹம்சத் ஐஷா அவர்களுடைய தலைமையில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த மகளிர் அணியினர் இன்று இணைகிறார்கள் என்றும், அது மட்டுமல்லாமல் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதோடு என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்னையில் அதே மாதிரி மாநாட்டு திடல்ல கொடியேற்றின உடனே சாலை உறுதுணையும் தமிழையும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாட இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் அனைவரையும்